ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, COA சம்மந்தமான முக்கியமான நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது COA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெக்கார்ட் நோட்டு எழுதி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 10 days பிஃபோர் வந்து எக்ஸாம் சென்டர், உங்களோட எக்ஸாம் சென்டர் எங்கேயோ அங்கே போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடையாது. ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் 15th அன்றைக்கி எக்ஸாம் கம்பல்சரி நடக்க போது, அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எழுத்து முறை தேர்வு 15/10/2022 மற்றும் செயல்முறை தேர்வுகள் 16/10/2022 மற்றும் 17/10/2022 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. ஓகேங்களா? எப்போ டேட் வந்து இன்றைக்கு வரைக்குமே கன்ஃபார்ம் தான் ஆகும். 15th அன்றைக்கி உங்களுக்கு COA எக்ஸாம் கன்ஃபார்ம், 16, 17 உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் கன்ஃபார்ம். ஸோ அந்த ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கான ரெக்கார்டை வந்து எப்போ சப்மிட் பண்ணணும்னு இப்போ சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணி அவங்கக்கிட்ட சைன் வாங்கிக்கணும். ஓகேங்களா? இன்டர்னல் எக்ஸாமர்கிட்ட என்ன பண்ணிடணும், சைன் வாங்கிக்கணும். ஸோ 10 days பிஃபோர் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தது இப்போ மாற்றி என்ன சொல்லியிருக்காங்க, 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ரெக்கார்ட் நோட்டை உங்களோட எக்ஸாம் சென்டரில் போயிட்டு காமிச்சு அவங்கக்கிட்ட என்ன பண்ணிடலாம், சைன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் 10லேருந்து 14ஆம் தேதிக்குள்ளார ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணியே ஆகணும். நீங்கள் சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டுக்கான மார்க்கு கிடைக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. நமக்கு என்ன இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 days வந்து இருக்குது உங்களுக்கு டைம். பொறுமையாக என்ன பண்ணுங்கள், அழகாக எழுதி ஸ்பைரல் பண்ணி பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, உங்களோட சென்டரில் போய்ட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்மிட் பண்ணி சைன் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.